வணக்கம் மக்களே. வீக்கெண்டுனால ஹில்ஸுக்கு வந்திருக்கிறேன். ஹில்ஸுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ. இப்போ எங்கள் ஓனர் வீட்டில் ஒரு ஏசி இருந்துச்சு. அந்த ஏசியில் சரியாக கூலிங் ஆகலை. நிறையா டெக்னீஷியனை கூப்பிட்டு வந்து கேட்டோம். அவங்க எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி சொல்கிற காரணம் இதில் கேஸ் லீக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. நான் கடைசி வரைக்கும் சொன்னதில் கேஸ் இருக்குது, பிரச்சனை வேறு எங்கேயும் இருக்குது பாருங்கன்னா யாருமே ஒத்துக்கலை. எல்லாருமே சொன்னது கேஸ் ஃபில்லப் பண்ணால் 4000 செலவாகும்ட்டு. கடைசி ஒரு டெக்னீஷியன் கூட்டிகிட்டு வந்தேன். அவர்கிட்ட நான் சொல்லியே தான் கூப்பிட்டு வந்தேன். இங்கே நீங்கள் கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. கேஸ் இருக்குது, பிரச்சனை வேறு எங்கே சரி பண்ண கொடுக்குன்னா பாருங்கண்ணே. பார்த்துட்டு இதில் கேஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 600 வாங்கிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. இப்போ ஒரு வருஷமாக அந்த ஏசி நீட்டாக ஓடிட்டுருக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏசியை பற்றின முழு புரிதல் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் அடித்து சொன்னால் அதில் கேஸ் இருக்குன்ட்டு. ரெண்டாவது உங்களுக்கு அந்த ஏசியை பற்றி ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா நீங்கள் அவர் கேட்ட 4000 கொடுத்துட்டு ஏமாந்துருப்பீங்க. இதுதான் நடக்கும். இதை நீங்கள் அப்படியே சர்க்கரை நோய்க்கு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வந்தவங்க, ரிவர்ஸ் ஆனவங்க எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் ஒரு 50 பேர் இருப்பாங்க. அந்த 50 பேர் எப்படி ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னா, அவங்க சொந்த முயற்சியில் தான் ரிவர்ஸ் ஆனாங்க. இப்போ நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு போய் எந்த டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, அதுக்கு பட்டு மடாமல் காரணம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க ரிவர்ஸ் ஆகலாம், இப்படி இருக்கிற ரிவர்ஸ் ஆகலாம், அவங்க ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே ஒழிய, ஆணித்தரமாக இதில் ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கோயம்புத்தூர்ல யாருமே கிடையாது. 500 டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டாக்டர்ஸ் மட்டும்தான் ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க கோயம்புத்தூரை சேர்ந்த டாக்டர்ஸ். வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பின்னால் இருக்கிற வியாபாரம். இப்போ ஒரு தெருவில் ஒரு 100 பேர் சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னா, மாதம் ஒரு 1000 ஒரு வீட்டுக்கு செலவாகுது அப்படின்னா, அப்போ எவ்வளோ வருமானம்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் டாக்டர்ஸ் நேரில் கிடையாது, கனவுல கூட வாயத்திறந்து சொல்ல மாட்டாங்க சர்க்கரை நோயை ரிவர்ஸ் பண்ண முடியும்ட்டு. ஒரு 2 டாக்டர்ஸ் மட்டும்தான் வீடியோ போட்டு யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க வேண்டியது அப்படின்னா, நீங்கள் ஏசி எப்படி புரிதல் இருக்கிறனால நான் 4000 மீதி பண்ணோம், அதே மாதிரி சர்க்கரை நோய் பற்றின புரிதல் உங்களுக்கு வரணும். இந்த புரிதல் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் டாக்டர்ஸ் வாயத்திறந்து சொல்ல மாட்டாங்க, அவங்கள எஜுகேட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த ஒரு ராமாயணத்தை நீங்கள் திருப்பி கேட்பீங்க. என்ன கேட்பீங்கன்னா, மாத்திரை இப்போ நான் சரியாக கொடுத்துருக்குறேன், அடுத்து மாத்திரை மாற்றி தர்றேன், மாத்திரையை ரெகுலராக போடுங்க, வாக்கிங் போங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க. இந்த ராமாயணத்தை நீங்கள் காதுக்கிலேயே வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஒழிய, ஒருத்தரும் வாயை திறந்து சர்க்கரை நோயை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இதை நீங்கள் எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படி நான் உறுதியாக சொல்கிறேன்னா, கோயம்புத்தூரில் ஒரு 50 பேர் நான் சொன்னேன் தெரியுமா ரிவர்ஸ் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. அவங்ககிட்ட நான் ரெகுலராக பேசுவேன். அவங்களுக்கும் யாரும் சொன்னது கிடையாது, எனக்கும் யாரும் சொன்னது கிடையாது. இது நாள் வரைக்கும் யாருக்கும் சொன்னது கிடையாது. இனி வரும் காலங்களில் யாருக்கும் சொல்லவும் மாட்டாங்க. எந்த மருத்துவரும் சர்க்கரை நோய் ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. கேட்டால் பொத்தாம்பூதாக தான் பேசுவாங்க. அதனால் நீங்கள் என்ன இந்த வீடியோ மூலமாக எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்களை யாரும் எந்த காலத்துலையும் எஜுகேட் பண்ண மாட்டாங்க. அதாவது மருத்துவமனையோ மருத்துவர்களோ உங்களை எஜுகேட் பண்ணவே மாட்டாங்க சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வர முடியும்ட்டு. அப்போ நீங்களாக செல்ஃப் எஜுகேட் ஆகிக்கிங்க. நீங்கள் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் ஆன்லைனில் இருக்குது, அதை டவுன்லோடு பண்ணி படிங்க. நிறையா வீடியோஸ் பாருங்கள், நிறையா ஆர்டிகிள்ஸ்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் பற்றின ஒரு முழு புரிதல் வரும். அதை ரிவர்ஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் மருத்துவமனையோ மருத்துவரையோ நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு காலத்துலேயும் அவங்கக்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க சர்க்கரை ரிவர்ஸ் பண்ண முடியும்ட்டு. சர்க்கரை நோயை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணுன்னா முழுக்க 100% உங்கள் சொந்த முயற்சியினால் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களை யாரும் எஜுகேட் பண்ண மாட்டாங்க. இதை நீங்கள் 100% எழுதி வச்சுக்கோங்க. அப்போ சர்க்கரை நோயிலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற தேடுதலை நீங்கள் இன்றைக்கே ஆரம்பிச்சிருங்க. வேறு வழியே கிடையாது. மருத்துவமனையை நம்பிட்டு நீங்கள் மருத்துவத்தை நம்பிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் மாத்திரை மருந்தோட இருந்தாகணும். ஏன் அப்படின்னா, நான்லாம் சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வந்தேன் அப்படின்னா என்னோடய சொந்த முயற்சியில் தான் வந்தேன். நானாக கற்றுக்கிட்டு செல்ஃப் எஜுகேட் ஆகி தான் வெளியே வந்தேன். அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தேடுங்க, படிங்க, தெரிஞ்சுக்கங்க, சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வாங்க. இந்த சேனலில் சர்க்கரை நோய், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பற்றி நிறையா பேசுவோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.